வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்தினுடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அவருக்கு என்னையா ராஜா மாதிரி இருக்காருயா, இருந்தால் அவரை மாதிரி இருக்கணும். உங்கள் மனசாட்சி சொல்லும், என்ன மாதிரியா, ஐயோ வேண்டாயா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு உங்கள் மனசாட்சி உள்ளே சொல்லும். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அப்படி ஒரு 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 பொசிஷனை, ஒரு அவுட்லுக்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அது உங்கள் தப்பு இல்லை, உங்கள் நேச்சர், அவ்வளோதான். இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். எப்படின்னா சொல்லுவாங்க ஒரு வசனம், ஜானியர்னா முழஞ்சரிக்குதுறான்னு. அந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது. கவனமாக இருங்க. நாம் ஒன்று நினைப்போம், தெய்வம் ஒன்று நினச்சிது அப்படின்ற மாதிரி கூட சில நேரங்களில் நடக்கும். அப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு விதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபாராக இருக்கலாம், எகென்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் விதியோட அதை வெல்றமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதோட ஃப்ரெண்ட்லியாவது இருக்கலாம். அப்போ அது மாதிரி ஒரு சூழலை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ என்னென்னா, லீவ் ஃபார் த டேம்பாங்க. இப்போ என்ன நடப்போ, இந்த ப்ரெசண்ட், அதை கவனி. டோன்ட் பாதர் அபவுட் த பாஸ்ட், டோன்ட் பாதர் அபவுட் த ஃப்யூச்சர். அது ரெண்டும் ஒன்று நம்மளது இல்லை. லீவ் ஃபார் த ப்ரெசண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதுதான் கோல்டன் வேர்ட்ஸ். அதுதான் இப்போ உங்களுக்கு அப்ளை ஆகுது. கிட்டத்தட்ட அந்த ஒரு தன்மையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். பெரிய ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான், அப்போ பிளானே இல்லாமல் எப்படிப்பா, பிளான்லாம் இருக்கலாம். ஆனால் அதை பற்றியே இப்போ பேச வேண்டாம். இப்போ தற்சமயம் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் டெஃபினட்டாக கூடுதல் கவனம் தேவை. அதே போல் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம், அவன் எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வான், செய்யலாம் உங்களுக்காக. அது சொல்லாதீங்க. அவன் நேரம் எப்படி இருக்கோ தெரியாது. சில திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான கதையில் சொல்லுவான், என் பொண்ணுக்கு தான் அவன் பையன் அப்படிமா. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுவான், ஐயோ நான் யாரையோ காதலிக்கிறேன், அவர் இல்லாமல் நான் வாழ மாட்டேங்கும் அந்த பொண்ணு. இதை வச்சு ஒரு பெரிய 2 மணி நேரம் கதை எழுதியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப நமக்கு தேவை, நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு சில பேர் மேலாம் கான்ஃபிடென்ஸில் பேசுவோம். அதெல்லாம் வேண்டாம். இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் பொருத்தமானதே இல்லை. அதனால் உங்களுடைய வேலையை அன்னன்னைக்கு அப்போ அந்த க்ஷணத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி போனீங்கன்னா பெட்டர். எதையுமே பெருசாக பிளான் பண்ணிங்கன்னா ஒரே டீவியேஷனாக தெரியறது. கவனமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.